ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட வருண் சிஜு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹிந்துஸ்தான் காலேஜை பற்றி தாங்க. திருப்பி என் காலேஜை பற்றி நானே சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது ப்ரோ, நீங்கள் சேரலாமா, உங்களுக்கு இந்த காலேஜ் செட் ஆகுமா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, காலேஜ் எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட காலேஜ், காலேஜோட கல்ச்சர் என்ன, உங்களுக்கு ஒரு தகுந்த காலேஜா இல்லை செட் ஆகாத காலேஜா, இல்லை வந்து எல்லோரும் ஓவர் ஹைப் பண்ணுறாங்களா, இல்லை காலேஜில் வெளியே தப்பு தப்பாக சொல்கிறாங்களா, இந்த காலேஜ் ஆஸ் இட் இஸ் உண்மையிலே ஹிந்துஸ்தான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தான் கோயம்புத்தூரில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜில் அட்மிஷன் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ நிறையா கோர்சஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் எலிஜிபிளா, எவ்வளோ ஃபீஸ் வருது, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை அட்மிஷன் வேணும், இல்லை ஹிந்துஸ்தானில் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அட்மிஷன் போடணும், இல்லை யாராச்சும் காலேஜ் சேர போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சொன்ன மாதிரி ஹிந்துஸ்தான்னாலே 2 விதமான ஹிந்துஸ்தான் காலேஜஸ் இருக்குது. சென்னையில் ஒரு குரூப் இருக்காங்க, கோயம்புத்தூரில் ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹிந்துஸ்தான், அதாவது வந்து நம்ம பீலமேடில் லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளே பீலமேடில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம்ல, சிட்டிக்கு மிக அருகாமையில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கட்டி வச்சிருப்பாங்க அவுட்டரில் இல்லாட்டி 4 வேஸில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் மெயின் சிட்டியில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ரீதியாக எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது, மால் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். காலேஜுக்குள்ளேயே ஸ்டேஷ்னரி, உங்களுக்கு காலேஜுக்குள்ளே தேவையான பொருட்கள் எல்லாமே, சாப்பாடுலேருந்து கேன்டீன்லேருந்து எல்லாமே உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கரில் இருக்கக்கூடிய கேம்பஸ் தான் நம்ம ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரஸ்ட் தான். ஸோ நிறையா காலேஜஸ் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது ஹிட்டுன்னு, அப்புறம் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐசெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஈரோடு இருக்குது. ஈரோடு பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ காலேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ மெடிக்கல் இருக்குது, அப்புறம் பாலிடெக்னிக் வேறு இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன குரூப் கிடையாது, பெரிய குரூப் தான் ஹிந்துஸ்தானுங்கிறது. ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், கான்டாக்ட் நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். மெடிக்கல் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை பாலிடெக்னிக் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ நிறைய கோர்சஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. எந்தெந்த கோர்சஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் மறக்காமல் நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு ஃபீஸ்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப ஹிந்துஸ்தான்னாலே அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் அடிக்கடி வந்துட்டு போகிற காலேஜஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, ஃபீஸ் வந்து எல்லாராலையும் கட்டக்கூடிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். பட் ஹிந்துஸ்தானை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எய்டட் செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு கிடையாது, எல்லாமே காமன் ஃபீஸ் தான். எவ்வளோ வேலை நீங்கள் வந்து கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொஞ்சம் குறையும். கட் ஆஃப் இல்லாட்டி நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட், வேறு எதுவும் பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஃபீஸ் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் எய்டட் அப்படிலாம் கிடையாது. ஃபுல் டே காலேஜ் 9:30 to 3:45 வரைக்கும் உங்களுக்கு காலேஜ் இருக்கும். தென் இந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி இது ஆக்சுவலாக வந்து ஹிந்துஸ்தான் நல்லா என்ஜாய் பண்ணுற காலேஜஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க அப்படி தான் நினைக்கிறீங்க. பட் பிளேஸ்மெண்ட் வைஸும் பக்காவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தராங்க. அபவ் 85% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த 25% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 15% பார்த்தீங்கன்னா எதுக்கு போகுதுன்னா, மீதி பிஜி போகலாம், இல்லாட்டி அவங்க காலேஜ் பாதியே ட்ராப் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி அவங்க வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுவும் மினிமம் சேலரி பேக்கேஜில், நல்ல டீசெண்டான சேலரி பேக்கேஜில் 3.5 to மினிமம் 3.5 lakh per annum அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி தந்துடுறாங்க. இந்த காலேஜ் வந்து எப்படி பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹிந்துஸ்தானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு எஜுகேஷன் தான். உங்களுக்கு நிறைய வாரத்துக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் நீங்கள் நேரிலே பார்க்கலாம், ஈஸியாக வந்துட்டு போவாங்க, ப்ரொமோஷன், பட ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம். ஸோ இது போக உங்களுக்கு ஸ்டடீஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஐ மீன் ஒரு பேலன்ஸ்டான எஜுகேஷன். படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ஜாய் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு காலேஜ் தான் இது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஒரு சில டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபரலாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டாங்க, அதை பண்ணு இதை பண்ணு, ஃபைன் கட்டு. பட் ஃபைன் இருக்குது. நீங்கள் வந்து 75% கீழே அட்டண்டன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம்லாம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபேஸ் ஸ்கேனிங் தான். ஸோ உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து ஃபேஸ் ரெகனைசரை வச்சு உங்கள் வந்து ஃபேஸே வந்து ஸ்கேன் பண்ணி அட்டண்டன்ஸ் போடுவாங்க வீட்டுக்கு பிளேயர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வருஷத்துக்கு வருஷம் அவங்க வந்து புதுசாக நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸும் புதுசாக கொண்டு வராங்க. அதான் வாரத்துக்கு 2 டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நீங்கள் எல்லாமே டேரெக்டாகவே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸை பார்க்க முடியாது இல்லையா. ஸோ காலேஜ் படிக்கும் போது பார்க்கலாம். ஸோ நிறைய கல்ச்சர்ஸ் நடக்கும். உங்களோட டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு நிறையா விஷயங்கள் அங்கே காலேஜஸில் இருக்குது. சப்போர்ட் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கைண்டட் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அப்போ என்ன சும்மா ஏனோ தானோன்னு இருப்பாங்க கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட், ஓவர் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் தான், ஸ்டாஃப்ஸ் தான்.
ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டரேட் பண்ணவங்க, பிஹெச்டி பண்ணவங்க, 4, 5 டிகிரி முடிச்சவங்க, எம்எஸ்சி அந்த மாரி 4, 5 டிகிரி முடிச்சவங்க அப்படி தான் இருப்பாங்க. எம்ஃபில் இந்த மாரி. ஸோ எல்லாமே ஓவர் குவாலிஃபைடு. அவங்ககிட்ட இருந்து நீங்க அவுட் ஆஃப் த புக் ஏதாச்சும் கத்துக்கலாம். உங்க லைஃப்க்கு என்ன தேவை, உங்களுக்கு எது சரி, தவறு அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு என்ன விதத்தில சப்போர்ட் தேவைப்படுதோ அதையும் சொல்லுவாங்க. அதையும் தருவாங்க. காலேஜஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்கூல்ஸ்ல தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றது. இந்த காலேஜ்ல நம்ம அதுவே எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப பனிஷ்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரீயா தான் காலேஜ் நல்லா தான் இருக்கும். காலேஜோட காலேஜுக்குள்ளேயே ஒரு வைப், ஒரு ஃபங்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வைப் எப்போ பார்த்தாலும் ஜாலியாவே இருக்கும் காலேஜ். ஸோ இப்போ கமிங் டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அட்மிஷன் ஆரம்பிச்சு 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய கோர்சஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சில முக்கியமான கோர்சஸை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிகாம் ஐபி இருக்குது. பிகாமில் வந்து பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃபினான்ஸ் பற்றின ஒரு கோர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகாமில் சிஎஸ் இருக்குது. பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. தென் உங்களுக்கு வந்து பிகாமில் ஐபி இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு. தென் பிகாமில் பயோடெக்னாலஜி இருக்குது. பிகாமில் மைக்ரோபயாலஜி இருக்குது. தென் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் பிஎஸ்சி ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி இது ஒரு இது. அடுத்து வந்து பிஎஸ்சி சைக்காலஜி இருக்குது இன்னும். அப்புறம் வந்து பிஎஸ்சியில் மேக்ஸ் இருக்குது. அப்புறம் பிஎஸ்சியில் வந்து கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. தென் பிஎஸ்சி விஸ்காம் இருக்குது. பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பிஎஸ்சியில் இசிஎஸ் வித் ஐஓடி அந்த கோர்ஸும் இருக்குது. தென் வந்து பிஏ இங்கிலீஷ் இருக்குது. பிஏ தமிழ் கிடையாது இந்துஸ்தானில், நல்லா வச்சுக்கோங்க. பிஏ இங்கிலீஷ் இருக்குது. தென் உங்களுக்கான எம்எஸ்சி எல்லா எம்எஸ்சி கோர்ஸும் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஒருவேளை நீங்கள் இன்னும் அட்மிஷன் போடலைன்னா கீழே தெரியுற காண்டாக்டை நீங்கள் காண்டாக்ட் நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன்லையும் பண்ணி தரலாம். நீங்கள் டேரெக்டாக வர முடியலன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து பண்ணி தந்துடலாம். அட்மிஷன்ஸ் எப்படி உங்களுக்கு சீட் கன்ஃபர்மேஷன், காலேஜ்லேருந்து ரெசிப்ட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு காலேஜ் வந்து அட்மிஷன் போட்டு தந்துடலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வரதுனாலும் நீங்கள் டேரெக்டாக வரலாம். அதுக்கும் என்ன ஹெல்ப், என்ன ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லுவோம். உங்களுக்கு மார்க் இருக்குது, உங்கள் மார்க்கு டொனேஷன் வருமா, இல்லை உங்கள் மார்க்கு எவ்வளோ ஃபீஸ் குறையும், எல்லாமே நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே தெரிய காண்டாக்ட் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இது ஹிந்துஸ்தானுக்கு மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எந்த காலேஜ்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கோர்ஸ் எந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, உங்கள் மார்க்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படின்னு எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி பபே அண்ட் டேக்கர். ஒருவேளை நீங்கள் இன்னும் அட்மிஷன் போடணும்னா சீக்கிரம் வாங்க. ஏன்னா கோர்சஸ்லாம் ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம்.